உங்களுக்கு அஷ்டம சனின்றது ஆரம்பிக்க போகுது. ஸோ அஷ்டம சனி டைம் பீரியட்ல சனீஸ்வர பகவான் பயங்கரமா தொடர்பு இருப்பாரு. டிஃபேமேஷன் அவமானங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபேமிலியில கொஞ்சம் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கூட நடக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் சர்ஜரிஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க தயவு செஞ்சு யாரையும் நம்பி வந்து இந்த டைம் பீரியட்ல ஏமாறிடாதீங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து 5-10 கூட தேடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த டைம் பீரியட்ல உங்களை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜனவரி 2023 இருந்து இப்போ இந்த மார்ச் 29ஆம் தேதி 2025க்கு அப்புறமா இந்த 7ஆம் வீட்டுல இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டுக்கு போக போறாரு. 8ஆம் வீடுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க. அஷ்டம சனின்றது ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்துக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனீஸ்வர பகவான் 4ஆம் வீட்டுல வரும்போது அர்த்தாஷ்டம சனி வகையிலையும் 8ஆம் வீட்டுல வரும்போது அஷ்டம சனி வகையிலையும் அப்படியே 12, 1, 2ஆம் இடத்துல வரும்போது வந்து 7ஆம் சனி வகையிலையும் வந்து தொல்லை கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனின்றது ஆரம்பிக்க போகுது. ஸோ அஷ்டம சனி டைம் பீரியட்ல சனீஸ்வர பகவான் பயங்கரமா தொடர்பு இருப்பாரு. 7ஆம் சனி அர்த்தாஷ்டம சனி விட அஷ்டம சனி வந்து கொஞ்சம் கஷ்டமான டைம் பீரியடாக தான் நம்ம சொல்லணும். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்ன வகையில பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ 8ஆம் வீட்டுல சனி போறாரு. உங்களுக்கு 8ஆம் வீடு நமக்கு அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ இந்த டைம் பீரியட்ல டிஃபேமேஷன் அவமானங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ வரைக்கும் நீங்க ஃபேமிலிக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருந்தாலும் அதை வந்து தயவு செஞ்சு இப்போ ஃபேமிலியில சொல்லிடுங்க. எதுக்குன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வெளிப்படுத்துவாங்க. அவங்க சொல்லும் போது அந்த பெரிய ஆழமா இருக்கும். சப்போஸ் உங்க சொந்தக்கார பையன் காலேஜ்ல என்னமோ ஒரு பிரச்சனை, அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அப்பாவா உங்களோட மச்சாவுக்கு சொல்லாமலோ உங்களோட அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்ல தெரியாம அப்பாவா நீங்க போயிருக்கீங்க. நீங்க செஞ்சது நல்ல விஷயம் தான், பட் அது சின்ன விஷயம் தான் இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல யாராச்சும் ஒரு சொந்தக்காரங்க அவங்களுக்கு உங்களை வந்து பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. பாத்தீங்களா, இவனாலதான் உங்க பையன் கிட்டு போயிட்டு இருக்கான் இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலியில அவங்க கூட யாருமே பேசாம இருப்பது, இல்லாட்டி வந்து ஃபேமிலியில கொஞ்சம் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கூட நடக்கலாம். இல்ல ஃபேமிலி எல்லாமே நல்லதா இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தொழில வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல நீங்க யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல முக்கியமா அஷ்டமத்துல சனி இருக்கும்போது அஷ்டமத்துல குரு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளை நம்ப வச்சு நம்ம கூட நல்லா பழகிட்டு இப்போ வந்து என்னன்னா நம்மளை ஏமாத்தி விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆஃபீஸ்ல 2 பேர் சேர்ந்து 3ஆவதா இன்னொரு மனிதர் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஆமா ஆமா அவன் அப்படிதான் சொல்லிட்டு நீங்க போய் பேச்சு கொடுக்காதீங்க. ஏன்னா கடைசி அவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டு உங்களை வந்து மாட்டி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்படிதான் நடக்கும் இல்லை, உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லலாம். அப்படியே உங்க மேல வந்து கொஞ்சம் உங்க மேல் அதிகாரிகளுக்கு தப்பா சொல்லிட்டு உங்களை வந்து அவமானப்படுத்துறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்கேஸ் ஆஃபீஸ்ல வந்து கொஞ்சம் யாராச்சும் பெண்கள் கூட எஃப்ஐஆர் போயிட்டு இருந்தா எஃப்ஐஆர்னா கள்ள தொடர்பு மாதிரியான விஷயங்கள் இருந்தா அது வந்து தயவு செஞ்சு இங்க நிறுத்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு உங்களை வந்து கொஞ்சம் ஒரு இந்த தப்பு பண்றவங்க மாதிரி வந்து எல்லாமே தோஷியா பாக்குறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா பண செலவு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பண செலவு அதிகமா இருக்கும். பணத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுப்பாங்க. இப்போ ஃபார் சப்போஸ் எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்க வந்து பெங்களூர்ல ஒரு பெரிய பவர் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. 100 கோடி இல்ல கோடி கணக்குல வந்து வியாபாரம் செஞ்சிருக்காங்க. அவருக்கு 4ல அஷ்டம சனி வரும்போது வந்து வீட்டுல 1 லட்சத்துக்கு கூட தேடுற மாதிரியான பிரச்சனை. இந்த டைம் பீரியட்ல தயவு செஞ்சு வந்து நீங்க பணத்துக்கு மதிப்பு கொடுங்க. பணத்தை வந்து நீங்க சும்மா வீசின மாதிரி வந்து செலவழிக்காதீங்க.
அப்படியே 8ஆம் வீட்டுல சனி போயிட்டு இருக்கும் போது ஹெல்த்துக்கு சம்பந்தமா பாதிப்பு கொடுப்பாரு. மோஸ்ட்லி வந்து சில பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸு சர்ஜரிஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா ஹெல்த்ன்னு சொல்கிறத விட ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸு ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில வாட்டி ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா 8ஆம் வீடு ஆக்சிடென்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்கள் உடம்பை பார்த்துக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும். வண்டி ஓட்டும் போது வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டைம் பீரியட் உங்களுக்கு சுத்தமாகவே நல்லா இல்லை. ஏதாச்சும் ஒரு மேஜர் சர்ஜரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 8ஆம் வீட்டு பார்த்தீங்கன்னா பணம் திருட்டுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அது தள்ளி வச்சுக்கோங்க. இது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸாக இருக்கீங்க, உங்கள் கம்பெனி தான் உங்களை அனுப்பணும் அந்த நினைக்கிறத வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தப்போ தவிர்த்து யாரோ ஒரு ஏஜென்ட்டை நம்பி பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஏமாற்றி விடுவாங்க. இல்லை ஃபார் சப்போஸ் ஒரு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு துபாய் அனுப்புகிறேன், கல்ஃப் கண்ட்ரிஸ் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுபவிச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் இன்ஜினியர் வேலைக்காக ட்ரை பண்ணால் அங்கே போய் ஏதோ கூலி வேலையோ என்னமோ இருக்கும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு யாரையும் நம்பி வந்து இந்த டைம் பீரியடில் ஏமாறிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சனீஸ்வர பகவான். ஸோ இந்த டைம் பீரியடில் முக்கியமாக உங்கள் ஃபாதர் ஹெல்த்துக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ல் சனி போயிட்டு இருக்கும் போது ஃபாதர் ஆர் மதரில் யாராவது ஒரு தங்களோட டிமைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 8லிருந்து வந்து இப்போ நமக்கு 10ஆம் வீடை பார்த்துட்டு இருக்காங்க. 10ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு சம்மந்தப்பட்ட வீடு, தொழில் வீடு. ஃபாதருக்கு பார்ஷியலி அது ஃபாதருக்கு சம்மந்தப்பட்ட வீடு, ஃபுல்லி இல்லைனாலும் 10ஆம் வீடு மேலே பார்வை வச்ச சனீஸ்வர பகவான் வந்து கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு பிரச்சனைன்றது கொடுப்பாரு. தொழிலில் வந்து என்னன்னா உங்களுக்கு அவமானங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் முன்னாலேயே சொல்லிட்டேன். தொழிலில் வந்து என்னன்னா உங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு சில பேர் பயங்கரமாக இப்போ மற்றவங்க செய்ய வேண்டிய வேலை கூட நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து எவ்வளவோ திறமைசாலியாக இருந்திருப்பாங்க, சில பேர் முட்டாளங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களே பாராட்டிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் உடைக்கணும்னு சில பேர் பார்ப்பாங்க. எப்படின்னா உனக்கு என்ன தெரியும், நீ தண்டகையாக இங்கே இருக்க, உங்களை வந்து என்னமோ நாங்கள் பாவப்பட்டு வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு பேசுகிறவங்க இருப்பாங்க. பட் பொறுமையாக இருந்துக்கிட்டு போங்க. நீங்கள் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் சரி, நம்மளோட டைம்ன்றது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பொறுமையாக இருந்துக்கிட்டு போங்க. அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சனீஸ்வர பகவான். ஃபேமிலி எஃபெக்ட் ஆகுது, ஃபுட்டுக்கு சம் ஸ்பீச் எஃபெக்ட் ஆகுது. அப்படியே மேஜர்லி பார்த்தீங்கன்னா வெல்த் எஃபெக்ட் ஆகுது. எதுக்குன்னா 2ஆம் வீடோட பேரை பார்த்தீங்கன்னா வெல்த் ஹவுஸ், தனபாவா. ஸோ இங்கே வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து 5-10 கூட தேடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. தயவு செஞ்சு எதுவுமே செலவழிக்காதீங்க. 2ஆம் வீட்டு மேலே பார்வை வச்சிருக்காரு சனீஸ்வர பகவான். அவசரப்பட்டு வேலையை விட்டுடாதீங்க. அவமானப்படுத்து பேசுனா பேசட்டும். இப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் பணம் தேவை. ஸோ அதனால அவங்க அவமானப்படுத்தி பேசுனாங்க, இந்த மாதிரி வேலை வந்து 100 வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு வேலை கூட கிடைக்காது. கிடைச்சாலும் அது இதை விட மோசமாக இருக்கும். அதனால இந்த டைம் பீரியடில் எல்லாமே பொறுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட மணிக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக வந்து அமைதியாக போக வேண்டியிருக்கும். சில பேருக்கு வந்து ஃபேமிலியெலாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபேமிலியை விட்டுட்டு வந்து உங்களை வெளியே துரத்துறதுக்கு, இல்லை நீங்களே ஃபேமிலியை விட்டுட்டு வந்து தனியாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ஃபுட்டுக்கு வந்து சனீஸ்வர பகவான் பார்வை வச்சிருக்காரு. ஃபுட்டு வந்து எது வேணாலும் சாப்பிடக்கூடாது. எதுக்குன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, பார்த்து பார்த்து சாப்பிடணும். அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையால் 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு சனீஸ்வர பகவான். 5ஆம் வீடுனா குழந்தைங்களோட வீடு. ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வேலையெல்லாம் நீங்கள் அழகாக செஞ்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ஒரு 20 வருஷமாக குடும்பம் நடத்துகிறவங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் அவமானப்படுற மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வராது. வேலைக்கு போகாததுனால வேலைக்கு போகாததுனால வேலையில் அவமானப்படுத்துகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வராது. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வருவாங்கன்னா குழந்தைங்க மூலமாக தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரலாம். சில பேருக்கு இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு 20-23 வருஷத்தில் இருக்காங்க, வயசில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன கேஸில் மாட்டுறதுக்கோ, இல்லாட்டி
சில்ட்ரனை வந்து இது எஜுகேஷன் இருந்து தூக்கிட்டு நாங்கள் அனுப்பி வச்சுடுவோம் வீட்டுக்கு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் என்னன்னா இங்கே குழந்தைங்க மூலமாக கொஞ்சம் அவமானம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. படிப்புக்குலாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற இடத்துல உங்கள் கோ ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற லெக்சரர்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு பிரச்சனைன்றது ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த சினிமா துறை என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சுத்தமாகவே நல்ல டைம் பீரியட் கிடையாது. உங்கள் மேலே ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் என்னன்னா தப்பாக நடந்துக்கிறதுக்கு தவறாக மக்கள் வந்து உங்களை அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படியே கொஞ்சம் போலீஸ் கேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லணும். இது சிம்ம ராசிக்காரங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ரெமிடிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டைம் பீரியட்னா உங்களை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆஞ்சநேயர் தான். டெய்லி வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு வந்து ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் 2வது வாட்டி கேட்டுக்கோங்க. ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம்ன்றது படிக்க வேண்டி இருக்கும். இது படிச்சுட்டா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்து வராம வந்து சனீஸ்வர பகவான்ல இருந்து எந்த ஆபத்து வராம ஹனுமான் வந்து ஆஞ்சநேயர் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. அப்படியே டெய்லி வந்து செருப்பு கழட்டிட்டு ஒரு 15 to 20 மினிட் வரைக்கும் வந்து வீட்டில் நடங்க. எதுக்குன்னா காலில் வந்து சனீஸ்வர பகவான் இருப்பாங்க. செருப்பு போடாமல் வந்து நம்ம நடக்கும்போது சனீஸ்வர பகவானுக்கு அது வந்து நம்ம ஒரு அடங்கி இருக்கிற மாதிரி காமிச்ச மாதிரி. ஸோ இங்கே சனீஸ்வர பகவான் வைப்ரேட் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த விதமான கெட்ட பலன்கள் கொடுக்காம ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகி